அண்மைச் செய்தி. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நகராட்சித்துறையின் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை DGPக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேரு மீது தற்போது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரம், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமாகுமா? அதாவது இந்த கடிதத்தின் DGPக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அதிமுக சார்பில் மற்றும் ஆதிநாராயணன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதாவது நகராட்சி துறையில் பல்வேறு முறைகேடுகள் எழுந்துள்ளதாக கூறிதான் இவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு விசாரணை வந்திருந்தது. வேறொரு வழக்கு விசாரணையில் சேர்க்கப்பட்ட ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்திலிருந்து உத்தரவிடம்படி DGPக்கு உத்தரவு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அந்த தரப்பிலிருந்து அமலாக்கத்துறையின் கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறை நியாயமான முறைகேடு டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் முகாந்திரம் உள்ளது என்பதால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேவையில்லை எனவும் அமலாக்கத்துறை அளித்த கடிதங்களில் போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதே போல ஆதிரார் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளனருமா? சுந்தரம், இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது பற்றிய விவரம். இங்கிருந்து அதாவது இந்த உத்தரவின் நடுவில் நகராட்சி துறையில் நடந்துள்ள அந்த பல்வேறு முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆகவே அதாவது தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு அதனுடைய தீர்ப்பு நகல் அவர்களுக்கு கிடைத்த பின்பு அதன் தொடர்ச்சியாக அவர்கள் நகராட்சி துறையில் என்னென்ன முறைகேடு இருக்குன்னு சொல்லி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் உள்ளவர்கள் கீழ் அவர்கள் விசாரணையின் அடிப்படையின் கீழ் இது விசாரணைக்கப்படும். மேலும் இது தொடர்ந்து உரிய ஆதாரங்கள் சிக்கினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மீண்டும் அதற்கு பிறகு என்ன செய்வது என்பது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் தெரியுமா? உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.